குளிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கணுமா? பண்டைய காலத்து மக்கள் ஒரு விஷயத்த நம்மளை நம்ப வச்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி தெளிவான சாஸ்திரமும் அறிவும் அடங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குங்க. மார்னிங் எந்திரிச்சதும் நெடுதூரம் நடந்ததுக்கு பிறகுதான் குளிக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. பொதுவா ஓடுற நதியிலையும் கோயில் குளத்திலையும் குளிக்கிறது தானே வழக்கம். அதிகாலையில் கோயில் குளத்தில் குளிப்பது மிக சிறப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணில மூழ்கி குளிக்கிறது சிறப்பான ஒண்ணுதான். ஆனா நெடுதூரமா நடந்து போய் தான் குளிக்கணும்னு சொன்னதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? பண்டைய காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஹீட்டர் எல்லாம் அப்ப இல்லைங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொதுவாவே மார்னிங் எந்திரிச்சதும் பச்சை தண்ணியில குளிப்பது ரொம்ப கடினமான ஒரு டாஸ்க் தான். அதுவே நீங்க தூரமா நடந்துட்டு பச்சை தண்ணியில குளிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா உங்க உடல் அந்த டெம்பரேச்சரை மேனேஜ் பண்ணிக்கும். அதாவது பச்சை தண்ணியில குளிக்க முடியும். இப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓ பச்சை தண்ணியில குளிக்கிறதுக்கு முன்னாடி தூரமா நடந்துட்டு உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு குளிச்சா சுலபமா நம்ம உடல் பச்சை தண்ணியை ஏத்துக்குதுன்னு. அதுவும் இல்லாம மார்னிங் டைம்ல நெடுதூரம் நடந்தா நம்ம ஹியூமன் சர்க்குலேஷன் சுறுசுறுப்பா வேலை செய்யுதுன்னு, நடக்கும்போது சுவாசிக்கிற ஆக்சிஜன் நம்ம உடல்ல சரியான முறையில கலந்து ஆரோக்கியமாக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் நம்ம அம்மா அப்பா ஆகட்டும் சொந்தக்காரங்களாகட்டும் போய் கோயில் குளத்துல மூழ்கி குளிச்சுட்டு சாமி காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வாடான்னு சொல்லுவாங்க. நாம சுவாசத்தை ஆரோக்கியமா கட்டுப்படுத்த பிராணயாமம் பல வகை இருக்குங்க. நீண்ட சுவாசம் இழுத்து பிறகு விடுவதுதான் பிராணயாமத்தின் முறை. இதனால் உடலில் உள்ள கோடான கோடி கோஷங்களுக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்குதுங்க. கோஷங்கள்னா நம்மளுடைய செல்கள். இதனோட பயன் எண்ணற்றது. புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் அதிகரிக்க பிராணயாமம் உதவுகிறது என்று நவீன அறிவியல் கூறுகிறது. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம லைட்டா பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.